வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவக்காய் காரக்கறி தாங்க. கோவக்காய் காரக்கறி பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். முதல்ல நம்ம கோவக்காவை ஸ்டீம் பண்ணிக்க போறோம். ஒரு ப்ரெஷர் பேன்ல தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இது மேல ஒரு ஸ்டீமிங் பிளேட் வச்சுட்டு கோவக்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் உப்பு எதுவுமே சேர்க்கல. ஒரு 5 to 10 minutes கோவக்காய் குக் ஆயிடும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப எலசா இருக்கிறதுனால ஒரு 5 to 7 minutesலயே குக் ஆயிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடுப்பி ரசப்பொடி. உடுப்பி ரசப்பொடி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது யூஸ் பண்ணி நான் ரசமும் வச்சு காட்டியிருக்கேன். இது பொரியலுக்கு போட்டு நம்ம எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கோவக்காய் எடுத்து லைட்டாக இப்படி கட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக கட் ஆச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 minutes திரும்ப குக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிடுச்சு. இன்னொரு 5 minutesல ஃபுல்லாக குக் ஆகிடும். கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கூட தேவைப்படாதுக்கு கடுகு, சீரகம், உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரியட்டும். அடுத்ததாக நம்ம கறிவேப்பிலையும் வெங்காயமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் மிச்ச கோவக்காயும் குக் ஆகிடும். இப்போ ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக கட் ஆகுது. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச கோவக்காவை இதில் சேர்த்துக்கேன். இந்த எண்ணெயிலே கோவக்காய் நல்லா வதங்கணும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes நல்லா கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு வதங்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட உடுப்பி ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ரசப்பொடி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லாட்டி நான் பொரியல் பொடின்னு தனியாக ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அந்த பொரியல் பொடியும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். அந்த ரசப்பொடியும் தேங்காயும் ஒரு 5 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் கோவக்காய் வதங்கிட்டு இருக்கு. கோவக்காய் எப்பயுமே நல்லா சுருள வதங்கணும். அப்போ அதோட டேஸ்ட்டே செமையாக இருக்கும். இப்போ ஒரு 50% அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா கோஸா, தேங்காயும் அந்த ரசப்பொடி மிக்சரும் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கல. இந்த உடுப்பி ரசப்பொடியில் இருக்கிற காரமே கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸர் கொடுத்துடலாம். அது வறுத்து அரைச்ச ரசப்பொடி தான், அதனால பச்சை வாசனை இருக்காது. நம்ம இதுக்கப்புறமா ஒரு 5 minutes எல்லாமே கலந்து காரம் அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கணுங்கிறதுனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் திரும்ப ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். ஏன்னா இது நம்ம சிம்மிலே வச்சு ரொம்ப நேரமாக வதக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வதக்கி அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரை ஆகி பிடிக்கலாட்டி இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் எடுத்துடலாம். கோவக்காய் காரக்கறி அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு கோவக்காய் ரெசிபி போட்டிருக்கேன். நம்ம சேனல்லேயே ரொம்ப நல்லா போன ரெசிபி, அந்த லிங்க்கும் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.